தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக கடந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சிக் காலங்களில் அரசு துறைகளில் நடைபெற்ற நிதி முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குளறுபடிகளை வெளிக்கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு அரசு துறையின் செயல்பாடுகள் மற்றும் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதல்வர் விஜய் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின் அடுத்த கட்டமாக தற்போது தமிழக அரசின் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மிக முக்கியமான மற்றும் ரகசிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து துறைகளும் தங்களின் கடந்த 5 ஆண்டுகால முழுமையான விவரங்களை விரிவாக தொகுத்து உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்று 1 மாதத்தை கடந்துள்ள நிலையில் முதல்வர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கான மாநாடு இன்று சென்னையில் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வு நடைபெற உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், சரக டிஐஜிக்கள், ஐஜிக்கள், அனைத்து துறை செயலாளர்கள், வனத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டை 3 தனித்தனி அமர்வுகளாக நடத்த முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் அமர்வில் மாவட்ட ஆட்சியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து பங்கேற்கின்றனர். இதில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமையே முக்கிய பொருளாக விவாதிக்கப்படும். அதிகாரிகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு. அரசு துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த உத்தரவில் பின்வரும் முக்கிய விவரங்களை கோரியுள்ளனர். ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள், துறை சார்ந்த விசாரணைகளின் விவரங்கள், அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்கள், 5 ஆண்டுகளில் முக்கிய அதிகாரிகள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயன்கள், அதற்கான காரணங்கள் மற்றும் செலவழிக்கப்பட்ட அரசு நிதி, பணி நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள், கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பதவி உயர்வுகள், புதிய பணியாளர் நியமனங்கள் மற்றும் பரவலாக நடைபெற்ற இடமாற்றங்களுக்கான பின்னணி மற்றும் அங்கீகார விவரங்கள். மேலும் தற்போது எந்தெந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்கான முழு விவரம். இது மட்டும் இன்றி IAS அதிகாரிகளுக்கு உதவியாக உருவாக்கப்பட்டுள்ள கூடுதல் பணியிடங்கள், துறை ரீதியான அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் தனிநபர்கள், கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களையும் அரசு கேட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள துறைசார் வழக்குகள் மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் தேவைப்படும் முக்கிய திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இப்படி இருக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் டாக்டர் என். மரியவில்சன் மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசினார். அவர் பேசும்போது தமிழகத்தின் வருவாய் தற்போது பெருமளவில் சரிவை சந்தித்துள்ளது. உண்மைதான், கடந்த கால தவறான நிர்வாகமே இதற்கு முக்கிய காரணம். இருப்பினும் இந்த வருவாய் இழப்புகள் மற்றும் நிதி பற்றாக்குறைகள் அனைத்தும் வரும் நாட்களில் முற்றிலும் சரி செய்யப்படும். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள், முறைகேடுகள் மற்றும் நிதி விரயங்கள் குறித்து முதல்வர் விஜய் மிக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார். இந்த முறைகேடுகளுக்கு காரணமான தனிநபர்கள் மற்றும் அதிகாரிகள் யார் யார் என்பதை அடையாளம் காணும் பணிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றன.